நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிப்பது நேற்று சேவித்த அதே அத்தியாயத்துடைய தொடர்ச்சிதான். ஸ்ரீமன் நாராயணர் தம்முடைய அவதாரங்களை நாரதருக்கு எடுத்து சொல்லி வருகிறார். தொடர்ந்து சேவிப்போம். நாரதா, தர்மம் நஷ்டமானவர்களிடமிருந்து கேட்பவர்கள் பாவத்தை நிச்சயமாக செய்யும் பொழுது நஷ்ட தர்மத்தை சொல்லுகிறவர்களுக்கு சமமானவர்களே. ஆகையால் நன்மையை விரும்புகிறவர்கள் அவர்களோடு பேசத்தகாது, அவர்களை தொடவும் கூடாது. அவர்களுடன் சந்தோஷ நிவர்த்திக்காக 3 நாள் உபவாசம் இருக்க வேண்டும். பிறகு கலியுகத்தின் முடிவில் பிராமணனும் பச்சை நிறமும் பொன்னிற உடையவனும் விஷ்ணு யசஸ் என்கின்ற பிராமணனுக்கு புத்திரனும் யாகரூபமுமான கடிவாளம் உள்ளவனும் எல்லாருக்கும் புரோகிதனுமான கல்கியாக அவதரிப்பேன். உயர்ந்த மூக்குள்ள அந்த அஸ்வம் ஆவேசம் என்கின்ற விஷ்ணுசஸ் வசிக்கிற அந்த கிராமத்தில் இருக்கும். பிராமணர்கள் எல்லோரும் அஸ்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நானும் அந்த பிராமணர்களுடன் சேர்ந்து எங்கும் உள்ள மிலேச்சர்களையும் பாஷாண்டர்களையும் நாசம் செய்வேன். கலியில் அப்பொழுது என்னுடைய மாயையினாலே பாஷாண்ட மதம் நசிக்கும் அந்த பிரளயத்தில் நான் முடிவு வரை பாஷண்டர்களை கொன்றுவிட்டு அதன் பிறகு எப்பொழுதும் யாகங்களில் பற்றுள்ளவனாக ஆவேன். தவிரவும் குந்தியின் புத்திரரான தர்மபுத்திரர் ராஜ்யத்தை ஆளும்போது 4 சரீரங்களையுடைய நான் அளவற்ற கர்மங்களை செய்து பிரம்மதேவரால் பூஜிக்கப்பட்ட என்னுடைய லோகங்களை அடைவேன். நாரதா, ஹம்சம், மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நரசிம்ஹம், வாமனன், பரசுராமன், ராமன், கிருஷ்ணன், கல்கி என்பவை என்னுடைய அவதாரங்கள். வேதமும் ஸ்மிருதியும் நஷ்டத்தை அடைந்த பொழுது மீண்டும் என்னால் கொண்டு வரப்பட்டன. முதலில் கிருதயுகத்தில் எல்லோரும் வேதமும் ஸ்ருதியும் உள்ளவர்களாக செய்யப்பட்டார்கள். சென்றவைகளான அவதாரங்கள் உன்னால் புராணங்களால் எங்கேயோ கேட்கப்பட்டிருக்கின்றனவா? சென்றவைகளும் சிறந்தவைகளுமான என்னுடைய பல அவதாரங்கள் உலக காரியங்களை செய்து விட்டு மறுபடியும் எனது பிரகிருதியை அடைந்தன. ஒரே உறுதியான புத்தியுள்ள நீ இப்பொழுது இந்த இடத்தில் தரிசித்த இப்படிப்பட்ட இந்த என்னுடைய தரிசனமானது முன் யாரும் அடையப்படவில்லை. நாரதா, இரகசியத்துடன் கூடியதும் நடந்ததும் நடப்பதுமான இந்த விஷயமானது பக்தியுள்ள உனக்கு என்னால் முழுவதும் சொல்லப்பட்டது என்று சொன்னார். தேவரும் எல்லா மூர்த்திகளையும் தரிப்பவரும் விகாரமற்றவருமான அந்த பகவான் இவ்வளவு வார்த்தைகளையும் சொல்லிவிட்டு மீண்டும் அந்த இடத்திலேயே அந்தனாத்மாவானார். மிக்க தேஜசுள்ளவதாரும் இஷ்டமான அனுகிரகத்தை அடைந்து நாராயணர்களை தரிசிப்பதற்காக பத்ரிகாசிரமத்தை அடைந்தார். 4 வேதங்களுடன் கூடியதும் சாங்கிய யோகங்களுடன் செய்யப்பட்டதும் அதனால் 5 தினங்களால் சொல்லப்பட்டதால் பாஞ்சராத்திரம் என்று சொல்லப்பட்டதும் நாராயணருடைய வாக்கினால் வெளியிடப்பட்டதுமான இந்த மகோபனிஷத்தை நாரதர் மீண்டும் பிரம்மாவின் கிரகத்தில் கேட்டு உணர்ந்தபடி உபதேசித்தார் என்று சொன்னார். இதை கேட்ட யுதிஷ்டிரர், புத்திமானான அந்த பகவானுடைய மகிமை ஆச்சரியமாக இருக்கிறது. பிரம்மாவானவர் இதை அறியாதவரா? நாரதரிடமிருந்து கேட்டனரே, அந்த தேவருக்கு அடுத்தவரும் பிதாமகரும் எல்லாம் அறிந்தவருமாய் இருந்தும் அந்த பிரம்மா அளவற்ற பராக்கிரமமுள்ள விஷ்ணுவினுடைய மகிமையை ஏன் அறியவில்லை என்று கேட்க பீஷ்மர் சொல்ல ஆரம்பித்தார். 1000 சாகல்பங்களும் 100
சிருஷ்டிகளும் பிரளயங்களும் சென்று விட்டன அல்லவா? சிருஷ்டியின் ஆதியில் சங்கல்பத்தால் சிருஷ்டிக்கப்பட்டவரும் பிரஜைகளுடைய சிருஷ்டியை செய்கிறவரும் பிரபுவுமான பிரம்மதேவர் பரமாத்மாவும் நியந்தாவும் தமக்கு காரணரும் தேவ சிரேஷ்டரான நாரதரை காட்டிலும் மிகவும் அதிகமாக அறிகிறார். ஆனால் பிரம்மலோகத்தில் வந்திருக்கிற மற்ற சித்தர்களின் கூட்டங்களுக்கு வேதத்திற்கு நிகரான அந்த புராணத்தை கேட்க செய்தார். பிரம்மாவானவர் ஆத்மாவை அறிந்தவர்களும் ஆத்மத்தியானமுடையவர்களும் 28,000 முனிவர்களை உள்ளபடி கேட்பித்தார். இவ்வாறு நாரத முனிவரால் சொல்லப்பட்ட இது முற்காலத்தில் ஆதித்யனால் அடையப்பட்டது. உலகங்களுக்கு தாபத்தை செய்கின்ற சூரியனுக்கு 66,000 வருடம் முன் சொல்லப்பட்டவைகளை சொல்ல வேண்டியவர்களாக படைக்கப்பட்டவர்களும் ஆத்ம பாவனை உடையவர்களுமான எல்லோரும் ஆதித்யனை உபதேசித்தான். அதாவது ஆதித்யன் உபதேசித்தான். சூரியனை தொடர்ந்து செல்லுகிறவர்களும் மகாத்மாக்களுமான அந்த முனிவர்களாலே மேருவில் கூடின தேவர்களுக்கு சிறந்ததான இது சொல்லப்பட்டது. பிறகு முனிசிகாமணி ஆகிய அசித்தர் என்கின்ற பிராமணர் தேவர்களிடமிருந்து கேட்டு பிதாவுக்கு சொன்னார். சந்தரு என்கின்ற பிதாவும் எனக்கு சொன்னார். அவரிடமிருந்து நான் கேட்டு உனக்கும் சொன்னேன். தேவர்களானாலும் முனிவர்களானாலும் இந்த புராணத்தை கேட்கவர்கள் எல்லோரும் எங்கும் பரமாத்மாவை பூஜித்தவர்களாவார்கள். ரிஷியால் சொல்லப்பட்டதும் பரம்பரையாக வந்ததுமான இந்த கதையை வாசுதேவரிடம் பக்தி இல்லாதவனுக்கு நீ ஒரு விதத்தாலும் சொல்லக்கூடாது. உத்தமமான இந்த சரித்திரத்தை யார் எப்பொழுதும் பக்தியுடன் சொல்லுவானோ அந்த மனிதன் அப்பொழுதே சுத்தனும் சமாதி உள்ளவனுமாகி விரைவில் நிலை பெற்ற விஷ்ணுலோகத்தை அடைவான். என்னிடமிருந்து நீ கேட்ட வெவ்வேறான அநேக சரித்திரங்களுள் இது சாரமாக எடுக்கப்பட்டது. தேவ அசுரர்களாலே கடலை கடைந்து அமிர்தம் எடுக்கப்பட்டது போல முற்காலத்தில் வேதியர்களால் இந்த கதையாகிற அமிர்தம் எடுக்கப்பட்டது. ஒரே முடிவான தியானத்துடன் ஏகாந்தத்தில் நன்றாக இருந்து இதை எப்பொழுதும் படிக்கிறவனும் கேட்கிறவனுமான மனிதன் பெரிய ஸ்வேத தீபத்தை அடைந்து சந்திரன் போன்ற காந்தி உள்ளவனாகி 1000 கிரணங்கள் உள்ள ஸ்வயம் பிரகாசனான நாராயணரை அடைவான். இதில் சந்தேகமில்லை. ரோகியானவன் இந்த கதையை ஆதி முதல் கேட்டால் ரோகத்திலிருந்து விடுபடுவான். அறிய வேண்டும் என்று விரும்புகிறவன் விரும்பியவற்றை அறிவான். பக்தனுக்குரிய கதியை அடைவான். முன்னாலும் புருஷோத்தமரான பகவான் எப்பொழுதும் பூஜிக்கப்படத்தக்கவர். அவரோ சகல ஜகத்துக்கும் தாயும் தந்தையும் குருவுமாய் இருக்கிறார். கைவன்மை உள்ள யுதிஷ்டிரா, பிராமணர்களுக்கு ஹிதரான தேவரும் சனாதரும் மகாபுத்திமானும் பகவானுமான ஜனார்தனர் உன்னிடம் பிரீத்தி அடைய கடவர் என்று சொன்னார். ஜனமேஜய மகாராஜா, தர்மராஜரும் அவருடைய சகோதரர்கள் அனைவரும் சிறந்த இந்த கதையை கேட்டு நாராயணரை கதியாக கொண்டார்கள். பாரதரே, பகவானான அந்த புருஷரே ஜெயமுள்ளவர் என்று எப்பொழுதும் இந்த ஜபத்தை செய்து கொண்டு சரஸ்வதியின் சாரமான புராணத்தை படித்தார்கள். எங்களுக்கு குருவும் சிறந்தவரும் சிறந்ததும் ஜபிப்பதற்கு உரியதுமான இதை சொன்னவருமான கிருஷ்ண துவைபாயனர் என்கின்ற முனிவர், வியாசர், நாராயணரை துதித்து கொண்டு எப்பொழுதும் அமிர்தத்துக்கு இருப்பிடமான பார்க்கடலை ஆகாய மார்க்கமாக அடைந்து தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரான பகவானை பூஜித்து விட்டு மறுபடியும் தமதுடைய ஆசிரமத்திற்கு வருவார். பீஷ்மர் நாரதரால் சொல்லப்பட்ட இந்த சரித்திரம் முழுவதும் உனக்கு என்னால் சொல்லப்பட்டது.
பரம்பரையாக வந்த இந்த முற்காலத்தில் என்னுடைய பிதாவினால் எனக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னார் என்றார். வைசம்பாயனரால் சொல்லப்பட்ட இந்த எல்லா சரித்திரமும் உங்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த சரித்திரத்தை கேட்டு ஜனமேஜயர் விதிப்படி நன்றாக அனுஷ்டித்தார். நீங்கள் எல்லோரும் தவம் செய்தவர்களும் விரதத்தை அனுஷ்டித்தவர்களுமாக இருப்பவர்கள். நைமிசாரண்யத்தில் உடைய அந்த வாசிகளான நீங்கள் எல்லோரும் வேத வித்துக்களும் முக்கியவர்களுமாக இருக்கிறீர்கள். சௌனகருடைய மகா அஸ்திரத்தை அடைந்த பிராமணோத்தமர்களான நீங்கள் எல்லோரும் நன்கு ஹோமம் செய்யப்பட்ட யாகங்களால் சாஸ்வதரான பரமேஸ்வரரை பூஜியுங்கள். பரம்பரையாக வந்த இது என்னுடைய பிதாவினால் முற்காலத்தில் எனக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.